என்ன சாவித்திரி வீடு பிடிச்சிருக்கா? ஆமா, இல்ல சின்னதியா உண்டாயி. ஒன்னும் புரிஞ்சு தொலைய மாட்டக்கு. அப்பா வீடு சின்னதா இருக்கான். ஆமா மாமா, வீடு சின்னதா இருக்கு. உங்க வீட்டுல மாட்டு கொட்டையில தானே இருந்த, அதுக்கு இது பரவாயில்லவா? இதே மாதிரி சின்ன இட்ல உண்டல, பெத்த இட்ல உட்டி. பெத்த பெத்த போதும், பின்னாடி வா. கரகோர தெலுங்க கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஆமா, ஆகலெத்திமா. உங்க அம்மா என்னடா சொல்லுறா? எனக்கு பசிக்குதான்ப்பா. பசி எத்தி. ஓ ராமா, இப்பதானடி காலையில 4 இட்லி முழுங்குன, மணி 11 தானே ஆகுது. ஆமா, காப்பி காவலா? காப்பி காணாமலாம் போகலாடி, கடையில போய் தான் குடிக்கணும். அப்பா அவங்களுக்கு இப்பவே காப்பி வேணுமா? அதுவும் எனக்கு சாக்லேட் வாங்கியே தந்தாகணுங்க. அவ தமிழ்ல மாட்டாட தலாது, தமிழ் செப்பதி నాకు புரிஞ்சு. அவ பேரை சொல்லி நீ ஏதோ சாக்கு பாக்குல பேசுறன்னு மட்டும் புரியுதுடா. எல்லாரும் பின்னாடி வாங்க, ஏதாச்சும் கடை இருக்கான்னு பாப்போம். என்னால நட முடிஞ்சது. அடி நரம்பு முறிஞ்சிருச்சா? ஏண்டா சிரிக்க நீ வேற. உங்களால நடக்க முடியாதான்ப்பா. எத்த தூரம் கூட்டு போயவு. இங்க பாருங்கப்பா, நானே சொல்றேன், எவ்வளவு தூரம் தான் நடந்தே கூட்டு போவீங்கங்க. சரி, பஸ் ஸ்டாப்ல நிப்போம், பஸ் வந்தா போவோம். உட்காருங்க 2 பேரும். இதுக்கு தான் ஒரு காரு தீயண்டானா கேட்கீங்களா? இப்ப என்ன திங்கிறத பத்தி பேசுற? கார் எப்படி திங்க முடியும்? பூரா வண்டிகிற. கிட்ட சொல்லு. என்ன வரப்போ வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சுட்டடி. சரிம்மா, முறைக்காதீங்க. இதுதான் ஒரு கார் வாங்கியிருக்கலாம்லன்னு சொல்றாங்க. என்ன பண்றது, நம்ம வீட்டுல 4 கார் இருக்கு. 4 கார் இந்த சட்டைக்கு மேட்ச் ஆகலைன்னா உங்களை நடந்து கூட்டு வந்திருக்கேன். கிண்டலுக்கு மட்டும் குறைச்சல்றது. உன் தெலுங்க கொஞ்சம் மூடுமா நீ?